நேத்து நடந்தது அரசியல் மேடை என்பதை விட அம்பேத்கரிய மேடை என்பது மிக மிக முக்கியமான ஒண்ணு. நீதிநாயகம் சந்துரு அவர்கள் மேடையில் இருக்கிறார். அம்பேத்கர் அவர்களினுடைய பேரன் ஆனந்தி அவர்கள் மேடையில் இருக்கிறார். நீதிநாயகம் சந்துரு, ஓய்வு பெற்ற நீதிநாயகம் சந்துரு அவர்கள் சொல்கிற போது சொல்றாரு, நிறைய பேரு அது ஒரு அரசியல் மேடை, ஆதவ் பேசுனது தப்பு, விஜய் அவர்கள் இப்படி சொல்லிடக்கூடாது. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியதில் என்ன தவறு? அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிற பொழுதே அவர் எங்கெல்லாம் வேலை செஞ்சிருக்கிறாரு, கடந்த தேர்தலில் சொல்ல போனா திமுகவினுடைய வெற்றியில எப்படி ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காரு என்பது வரைக்கும் மிக துல்லியமா அவரே சுட்டி காமிச்சிருக்கிறார். இன்னைக்கு அவரே என்ன சொல்றாரு, தன்னுடைய வாழ்நாள்ல தன்னுடைய தாயினுடைய தற்கொலைக்கு காரணமாக எப்படி இந்த அரசியல் சூழ்நிலை இருந்ததுங்கிறத சுட்டி காட்டுறாரு. பின்பு எப்படி அம்பேத்கரிய பாதையில் அவர் ஈர்க்கப்பட்டார்னு சொல்லி இன்று அவர் மிக முக்கியமாக பேசுபொருளாக மாறி இருப்பது, இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையாக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களை அவர் பேசுவதை கேட்டு அவரை கூத்தாடி என்று ஒரு எம்எல்ஏ அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார். உண்மையில் கூத்தாடுவது என்பது என்ன இழிவான தொழிலா? அதுல டிக்னிட்டி ஆஃப் லேபர் இல்லையா? கூத்தாடுறதுனா ரொம்ப சிறுமை செய்வதா? இப்ப விஜய் அவர்கள் கூத்தாடினா இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூத்தாடி இல்லையா? மதிப்பிற்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் பல படங்கள் நடித்திருக்கிறார், அவரை கூத்தாடின்னு சொல்றாரா? அந்த நிகழ்ச்சியில் பேசும்போதே ஜெயலலிதா அம்மையார் கூட்டணியில் இருந்த போது மரியாதையாக நடத்தினார்னு அவரே அந்த எம்எல்ஏவே சொல்றாரு. அப்ப ஜெயலலிதா அம்மா கூத்தாடியா? கலைஞர் அவர்கள் பராசக்தியில் வசனம் எழுதினாரே, அம்பாள் என்றைக்கடா பேசியிருக்கிறாள், அப்படிப்பட்ட அவரினுடைய குடும்பத்தில் பலரும் இன்னைக்கு சினிமா துறையில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க, அவர்களையெல்லாம் இவர் கூத்தாடின்னு சொல்றாரா? இவர்தான் விமர்சனம் செய்ய வேண்டும், அவர் செய்யக்கூடாது என்ற ஒரு பண்ணையார்த்தனத்தை மக்களினுடைய அடிப்படை உரிமைகளுக்காக போராடக்கூடிய, குரல் கொடுக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து கொண்டு மதிப்பிற்குரிய எம்எல்ஏ மிஸ்டர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார். தன்னுடைய சமநிலை மறந்து அமைதி குலைந்து அப்படி ஆக்ரோஷப்பட்டு அவர் அப்படி பேசியது உண்மையில் கண்டிக்கத்தக்கது. ஆனா ஏன் இது மன்னராட்சின்ற விமர்சனம் வருதுங்கிற சுய பரிசோதனையை தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பிரதான கட்சிகளும் புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்னதுடைய மிக முக்கியமான இன்னொரு வரி, பிறப்பால் ஒருத்தர் உயர்ந்தவர் பிறப்பால் ஒருத்தர் தாழ்ந்தவர்னு கிடையாது என்பதை அண்ணல் சொன்னார். பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னதை சுட்டி காமிச்சு, அப்ப பிறப்பால் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் உருவாகுவதை எதிர்க்க வேண்டும் என்பதை அவர் சுட்டி காமிச்சிருக்கிறார். நேத்து நடந்தது அரசியல் மேடை என்பதை விட அம்பேத்கரிய மேடை என்பது மிக மிக முக்கியமான ஒண்ணு. நீதிநாயகம் சந்துரு அவர்கள் மேடையில் இருக்கிறார். அம்பேத்கர் அவர்களினுடைய பேரன் ஆனந்தி அவர்கள் மேடையில் இருக்கிறார். நீதிநாயகம் சந்துரு, ஓய்வு பெற்ற நீதிநாயகம் சந்துரு அவர்கள் சொல்கிற போது சொல்றாரு, கடந்த 2 வருஷமா ரத்த பரிசோதனை செஞ்சு வேங்கை வயல்ல யாருக்கு மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீர்ல மலத்தை கலந்தாங்க என்பதை இன்னொரு ரத்த பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்ப கண்டுபிடிப்பாங்க? ஒரு கான்ஸ்டபிள் நினைச்சிருந்தா கூட அந்த கேஸை முடிக்க முடியும், அதை முடிக்க விடாம இந்த தலைவர்கள் தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது அம்பேத்கரிய மேடை இல்லையா? பிணையில் வெளியில் இந்த மேடையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்பதை முன்னிறுத்தக்கூடிய இந்த மேடையில் பேசியிருக்கிறார் அம்பேத்கரினுடைய பேரன். அப்ப இது அம்பேத்கரிய மேடை இல்லையா? என்ன ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீர் உரிமை, அவர்களுக்கான வாழ்வு உரிமை, அரசியலில் இருக்கக்கூடிய அந்த பவர் ஷேரிங் என்று சொல்லப்படுகிற அதிகார உரிமை அது மறுக்கப்படுவதை தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சுட்டி காமிச்சிட்டார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீர் உரிமை எப்படி மறுக்கப்படுகிறது? வேங்கை வயல் என்ற பகுதியில லதா ராஜரத்தினம், இந்த பேர்லாம் தெரியுமா உங்களுக்கு? அவர்களினுடைய குட்டி குழந்தைகள் குடித்த தண்ணீரில் மலம் இருந்ததால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி போராடினாங்க. அவர்களுக்கான நீர் உரிமை மறுக்கப்படுது. 2024 ஆயிடுச்சு, இன்னும் அந்த கேஸ் சால்வ் ஆகல. இவங்க தான் குற்றவாளின்னு யாருமே இன்னும் காட்ட முடியல. 22 இடங்கள்ல வெட்டி சாய்ச்சாங்க. நாங்குநேரியில் ஒரு மாணவன், அவன் என்ன தப்பு பண்ணா? ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பிறந்தாலும் படிக்கலான்னு படிச்சான். நீ எப்படிடா படிச்சு நிறைய மார்க் வாங்க, உன்னால எங்களுக்கு திட்டு வருது, இவனை அவனையும் சொல்லி போட்டு 22 இடங்களில் வெட்டினாங்க. வெட்டுப்பட்ட கையோடு அதில் கட்டு கட்டி தேர்வு எழுதி பாஸ் ஆனா அந்த பையனை மேலே ஏத்தினதால நேற்றைய மேடை எல்லோரும் திரும்பி பார்க்க மேடையா மாறிச்சு. வேங்கை வயல்ல பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு அவர்கள் கையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை கொடுத்ததால நேற்றைய மேடை திரும்பி பார்க்கும் மேடையாக மாறிச்சு. திருக்கோவிலூர் ஒன்றியத்துள்ளார ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வித்யா, அந்த அம்மா பேரு, அந்த அம்மா பிஎட் எல்லாம் படிச்சிருக்கிறாங்க, ஒரு டீச்சர். ஆனா ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த பெண் என்பதால கடந்த 3 வருஷமா அவங்க உட்காருவதற்கான ஒரு சேரோ கட்டடமும் ஒதுக்கப்படாமல் இருக்கு. அவங்கள மேலே ஏத்தி விஜய் அவர்களின் கைகளால எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை கொடுப்பதால நேற்றைய சம்பவத்தை பத்தி நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க.
அங்கிருந்து தொட்டு விடும் தூரத்துல இன்னொரு ஒன்றியத்துல இதே மாதிரி ஒரு பஞ்சாயத்து தலைவர்